விரோதமாய் வரும் பொழுது நீங்கள் ஞானத்தோடு செயல்பட வேண்டும். அம்மா ஐயா நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில பல போராட்டத்துக்கான காரணம் என்னன்னா, நீங்க பேதையா வாழ்ந்துட்டீங்க. நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது, பேதை நெடுக போய் நம்ம செஞ்ச சில முட்டாள்தனமான முடிவுகள், நம்ம பேசின பதஷ்டப்பட்டு பேசின சில வார்த்தைகள், பதஷ்டப்பட்டு பேசின சில கமிட்மெண்ட்ஸ் ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? என்னன்னே தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தவங்க உங்களை புகழ்ந்த உடனே நான் கண்டிப்பா செஞ்சிடறேன் அப்படி வாய விட்ட காரியங்கள். பேசுறதுக்கே முதல்ல ஒரு ஞானம் வேணும், அது புரிஞ்சுக்கணும். புருஷர்மார்கள் மனைவி கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஞானம் வேணும், மனைவி புருஷன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஞானம் வேணும், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஞானம் வேணும். நீங்க வாயை திறந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிருங்க, உங்களை விடமாட்டான். தெரியாம சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சின்ன பையனுக்கு சொல்லிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் பாடாப்பு காலைல எந்திரிச்ச உடனே சைக்கிள் இன்னைக்கு கிடைச்சிருமா, இன்னைக்கு கிடைச்சிருமா. நீங்க விட்டு பாருங்க வாய. ஞானம் தேவை. தேவ மனுஷன்ட்ட பேசுறதுக்கு ஞானம் தேவை. அவர்கிட்ட எப்படி பேசணும், எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசணும், எதை பேசணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்து பேசுறதுக்கு ஒரு அனந்த ஞானம் தேவை. வேலை பார்க்குற இடத்துல பேசுறதுக்கு ஒரு ஞானம் தேவை. மேலதிகாரி கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஞானம் தேவை. உங்களுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு ஞானம் தேவை. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு ஞானம் தேவை. எல்லாத்துக்கிட்டே ஒரே மாதிரி பேச முடியாது. காவல்துறை அதிகாரிகள் கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஞானம் தேவை. அரசியல்வாதிகளிடத்துல பேசுவதற்கு ஒரு ஞானம் தேவை. அரசு ஊழியரிடத்துல பேசுவதற்கு ஒரு ஞானம் தேவை. இந்த அனந்த ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். முதல்ல இந்த ஞானம் என்ன ஒரு ஞானம் இந்த ராஜாவுக்கு. சூப்பரா பிளான் பண்றாரு பாருங்க. நம்மன்னா யுத்தம் வருதுன்னு உடனே முதல்ல குதிரை வீரர்களை ஆயத்தப்படுத்தப்பா, யானைப்படை ஆயத்தப்படுத்தப்பா, ஒட்டகப்படை ஆயத்தப்படுத்துப்பா, அதை பண்ணுப்பா, இதை பண்ணுப்பா, ராணுவ தடவாளங்களுக்கு அணுகுண்டு வாங்கி வைப்பா, ஈட்டியை வாங்குப்பா, கத்தியை வாங்குப்பா. அவர் ஒன்னும் வாங்கல. தண்ணியை க்ளோஸ் பண்ணு, அவன் எப்படி வர்றான்னு பார்த்துருவோம். இந்த ஞானம் தேவன் தருகிற ஞானம். எசேக்கியாவுக்கு தேவன் தந்த ஞானம். எல்லாம் கையை தூக்கி தலை மேல வச்சு ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இத்தனை நாள் நாங்க ரொம்ப பேதையா வாழ்ந்துட்டோம்ப்பா, தேவையில்லாம வாயை விட்டு மாட்டிக்கிட்டோம்ப்பா, எங்க வாய் தான் எங்களுக்கு பிரச்சனையா ஆயிப்போச்சு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் தெளிவா பேசியிருக்கிறீங்க, எங்களுக்கு ஞானம் தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.